சிவகுமார் சாரோட பேரா நடிச்சிருக்கீங்க. அவர் தான் அந்த டைம்ல வந்து பயங்கர ரொமான்டிக்கான ஹீரோ. அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்களேன். அவர் அப்போ ஹீரோ கிடையாது. நான் நடிக்கும்போது அவர் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. சார் ரொமான்டிக் ஹீரோ ஆகும்போது மேம் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறமா தான் ரொமான்டிக் ஹீரோ ஆயிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு தான் என்ட்ரி பண்ணதே இன்னும் எங்களோட இது கூட தான் அது. அது ஃபஸ்ட்டு நான் காக்கும் கரங்களை நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்போ தான் இவருக்கு இது என்ட்ரியை கொடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ரொமான்டிக் ஹீரோ ஆஃப் தட் டைம். அப்போ வந்து நானே ரொம்ப சின்னது, அதனால நாங்கள் அவ்வளோவா பேசிக்க மாட்டோம். ஆனால் டைலாக்லாம் அவர் புதுசாக இருந்தால் கூட அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க டைலாக் எல்லாம் வாட்ச் பண்ணி சொல்லி தருவார். ஆமாம், அந்த அவருக்கு நல்ல மெமரி பவர். அப்போதுலேருந்தே அந்த பழக்கம் இருக்கு அவருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களை வாட்ச் பண்ணி கரெக்டாக சொல்கிறது, கரெக்ட் பண்ணுறதெல்லாம். அண்ட் அதான் நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் வந்தது. அவர் வந்து அவரோட டைலாக்ஸ் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஆக்டர்ஸும் இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட இருப்பார். ரஜினி சாருக்கே வந்து ஒரு டைலாக் பேப்பர் கொடுத்து அவர் ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்தாலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி அவரோட மெமரி வந்து பயங்கரமாக இருக்கும். அவர் எல்லாமே ஒரே டேக்லேயே முடிச்சிருவாரு கரெக்டாக. அப்போ இன்னும் புதுசு இல்லையா, அவர் அப்போ தான் என்ட்ரி பண்ணியிருக்காரு. இப்போ நல்லா தான் பண்ணுவார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.